அத்தியாயம் 40. மேலும் 5 மாதங்கள் கடந்த நிலையில் அன்று அம்பலவாணனின் பிறந்த நாளை முன்னிட்டு குடும்பத்தினர் அனைவருமே ஒன்றாக கூடியிருந்தனர். வழக்கம் போல வைஷு தாத்தாவிற்காக வாங்கி வந்திருந்த கேக்கை அவளையும் கௌஷிகையும் வெட்ட செய்த அம்பலவாணன் அவர்களுக்கு ஊட்டிவிட, ஜெகா மாமியார் மாமனாருக்கு தனியாக காரம் குறைவாக சமைத்திட சுஜியும் நிவியும் தந்தைக்கு பிடித்த வகைகளை சமைத்துக் கொண்டிருந்தனர். ராஜி ஓட்டமெடுத்துக் கொண்டிருந்த நிவியின் மகன் பின்னே ஓட முடியாமல் ஓடிப்பிடித்து அவனுக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தார். அம்பலவாணனோடு சரவணனும் ராகவனும் பேசிக் கொண்டிருக்க உதய் முக்கிய வேலையாக வேலுவோடு வெளியில் சென்றிருந்தான். சமையலை முடித்த ஜெகா அனைவருக்கும் குடிப்பதற்கு பாயாசம் கொண்டு வர, உங்ககிட்ட பேசணும், உட்காருங்க பாட்டி என்று அவர் கையை பிடித்து அம்பலவாணனின் அருகே அமர வைத்தாள் வைஷ்ணவி. உனக்கு கசட் எடுத்துட்டு வரேன், இரு. அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லு வைஷுமா என்று பேத்தியை தன் மடியில் அமர்த்தி கொண்டு ஜெகா கேட்க, பாட்டி, அன்னைக்கு அந்த தாத்தா என்ன பேட் டச் பண்ணத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களே பாட்டி, அது சரியா தப்பா என்று கேட்க ஜெகாவிற்கு மட்டுமல்ல ராஜிக்குமே தூக்கி வாரி போட்டது. பதட்டத்தோடு எழுந்து விட்ட ஜெகா, என்ன உளறிட்டு இருக்க, வா என்னோட என்று பேத்தியை அங்கிருந்து அழைத்து செல்ல பார்க்க, அதற்குள் நில்லு ஈஸ்வரி என்றார் அம்பலவாணன். குறையாத பதற்றத்தோடு அவர் திரும்பவும், நீ சொல்லு பட்டு, எந்த தாத்தாவை பத்தி சொல்லிட்டு இருக்க, ஏன் பாட்டி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க என்றார் பேத்தியிடம். அதுவா தாத்தா, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ நாம எல்லாரும் ஒரு பார்ட்டிக்கு போனோமே, அங்கேதான் ஒரு தாத்தா என்று வைஷுவின் வாயை பொத்திய ஜெகதீஸ்வரி, சும்மா கண்டதையும் பேசாம அமைதியா இருடாமா, தாத்தாக்கு நிறைய வேலை இருக்கு என்று அதட்ட அவர் குரலை விடவும் ஓங்கி ஒலித்தது. அத அவளை பேச விடுங்க என்று சரவணனின் குரல். மாப்பிள்ளையின் குரலில் ஜெகாவிடம் இன்னுமே நடுக்கம் கூடிட, அது அது ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, வைஷுக்கு ஒரு கனவு வந்தது, அத பத்தி என்கிட்ட சொன்னா, நான் அந்த மாதிரி கெட்ட கனவை மறந்துடணும்னு சொன்னேன், அதான செல்லம் என்று கண்களாலேயே அவளிடம் ஆம் என்று சொல் என்பது போல ஜெகா கெஞ்ச, எங்கே வைஷுவிற்கு அதெல்லாம் புரிந்தால்தானே, அப்படியே புரிந்தாலும் இப்போது இந்த விஷயத்தை அவள் விடுவதாக இல்லை. பின்னே ஜெகாவும் ராஜியும் சுஜியிடம் தளிர் அவர்களிடம் உண்மையை மறைத்து கழுத்தரித்து விட்டதாக ஆற்றாமையில் திட்டு பேசியதை அவளும் கேட்டிருந்தாளே. அப்போது அவளுக்கு அவர்களின் கோபம் எதனால் என்று புரியவில்லை. ஆனால் நிவியிடம் மெல்ல விசாரித்து ஓரளவு விஷயத்தை அறிந்து கொண்டவளுக்கு ஜெகா ராஜி மீது அத்தனை ஆற்றாமை. அது மட்டுமா, அண்ணாமலையின் பிடிவாதம் குறித்து தெரிய வரவும் அவளுக்கு இருந்த சந்தேகத்தையும் நியாயத்தையும் கேட்க முடிவு செய்து விட்டாள். இங்க வா வைஷுமா என்று சரவணன் அழைக்கவும் பாட்டியிடமிருந்து நழுவி தந்தையிடம் செல்ல, நீ எந்த தாத்தா பத்தி சொல்ற, யார் உன்னை பேட் டச் பண்ணாங்க, இதெல்லாம் எப்ப நடந்தது சொல்லு. அதுவாப்பா, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்போ லீவ்ல இங்க வந்திருந்தேனா, அப்போ தாத்தா ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லி பாட்டி என்னையும் ரெடி பண்ணாங்க. நான் வரல, வீட்லயே டிவி பாக்குறேன்னு சொன்னதுக்கு அங்க ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கும்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்போ என்றவளை இடைநிறுத்திய அம்பலவாணன், எந்த பார்ட்டி என்றார் ஜெகாவிடம். அவரும் முகத்தில் அரும்பிய வியர்வையை முந்தானையால் துடைத்தவாறே, அது வந்துங்க என்று தயக்கத்தோடு கணவரை பார்த்தவர் சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் தொழில்முறை பார்ட்டி பற்றி சொல்லவும் அந்த நாளை நினைவு கூர்ந்தவர், சொல்லுடாமா, நாம போன இடத்துல என்ன நடந்தது என்று அம்பலவாணன் கேட்க வைஷ்ணவி அன்று நடந்ததை விவரித்தாள். அது அம்பலவாணன் மற்றொரு தொழிலதிபரான ராஜேந்திரனோடு இணைந்து புதிதாக ஒரு கிளை ஆரம்பிக்க ஒப்புக்கொண்டதை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொழில்முறை பார்ட்டி. அன்று ராஜேந்திரன் பேரனுக்கு பிறந்த நாள் என்பதால் இரண்டையும் ஒன்றாகவே ஏற்பாடு செய்திருந்தார். வீட்டின் முன்புற தோட்டத்தில் குழந்தையின் பிறந்த நாள் விழா கோலாகலமாக விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளோடு நடந்து கொண்டிருக்க, வீட்டின் மேல்தளத்தில் தொழில்முறை பார்ட்டி மதுவகைகளோடு நடந்து கொண்டிருந்தது. அம்பலவாணன் வைஷுவையும் ஜெகாவையும் பிறந்தநாள் கொண்டாடத்தில் விட்டுவிட்டு வீட்டினுள் சென்றிருந்தார். முதலில் கேக் கட்டிங் முடியும் வரை வைஷுவோடு இருந்த ஜெகா அவள் நண்பர்களோடு விளையாட்டில் கலந்து கொள்ளவும் தன் தோழியர் கூட்டத்தில் ஐக்கியமாகி போனார் ஜெகா. நகை, புடவை, சமையல் என்று அரட்டை அடித்துக் கொண்டிருந்தவருக்கு பேத்தியின் நினைவு சுத்தமாக இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்த நிலையில் அம்பலவாணன் அவருக்கு அழைத்து, வைஷுவை சாப்பிட வச்சிடு, தனியா விட வேண்டாம், உன்னோடவே வச்சுக்கோ என்று சிலர் அதிகமாக குடித்துவிட்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருப்பதை சொல்லி இன்னும் 15 நிமிடத்தில் தான் வந்து விடுவதாக சொல்லவும் தான் அவருக்கு பேத்தியின் நினைவே வந்தது. உடனே தோட்டம் முழுக்க தேட எங்குமே வைஷ்ணவி தென்படவில்லை. குழந்தைகள் குழுமி இருந்த இடம் வீட்டினுள் என்று எங்கு தேடியும் அவள் இல்லாததில் நேரமாகவும் கிளி பிடித்துக் கொண்டது. மாடிக்கு சென்று அம்பலவாணனிடம் சொல்லிவிடலாமா என்று ஒரு நொடி நினைத்தவருக்கு
அதன்பின் என்னவாகும் என்பது தெரிந்ததால் அந்த முயற்சியை விடுத்து மீண்டும் வைஷ்ணவியை தேடத் தொடங்கினார். அப்போதுதான் வீட்டின் பின்புறம் மெல்லிய வெளிச்சத்தில் நீச்சல் குளம் அருகில் ஆட்கள் நடமாடிக் கொண்டிருப்பது தெரியவும் உடனே அங்கு செல்ல கண்ணீரோடு முகம் வெளிரி போயிருந்த வைஷுவை சமாதானப்படுத்தியவாறே தூக்கி கொண்டு வந்திருந்தாள் இளந்தளிர். ஜெகாவை கண்டதும் பாட்டி என்று வைஷ்ணவி சப்தமிட்டு அழவும் கலைந்த தலைமுடி அலங்கோலமாக கிடந்த அவள் உடை ஓய்ந்த தோற்றம் என்று அவள் கோலத்தை கண்டு பதறி போனார் ஜெகா. அப்புறம் என்னாச்சு என்று சரவணன் இறுகிய குரலில் கேட்க, அப்பா அன்னைக்கு மட்டும் மேம் வரலனா அந்த தாத்தா என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாரு தெரியுமா? என்ன அவரோட மடியில உட்கார வச்சுக்கிட்டு கிஸ் பண்ணார். என்னோட பெர்மிஷன் இல்லாம அவர் கிஸ் பண்ணதுனால நான் அவரை அடிச்சுட்டேன். உடனே அந்த தாத்தா என்னோட கைய அவர் கையால ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டாரு. என்னால எதுவுமே பண்ணவே முடியல. நான் எல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனா அவர் என்னோட காலை அவரோட காலால அழுத்தி பிடிச்சுக்கிட்டாரு. என்னால எந்திரிக்கவே முடியல. நான் கத்தக்கூடாதுன்னு என்னோட வாயை அவர் கையால அழுத்தமா மூடிட்டு எனக்கு நிறைய கிஸ் கொடுத்துட்டு வந்தவரு கைய எடுத்துக்கிட்டு என்னோட லிப்ஸ்ல கிஸ் பண்ண வந்தாரு என்று சொல்ல, போதும்டா, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத என்று நடுக்கத்தோடு சொன்ன அம்பலவாணன் பேத்தியை பிடித்து கொண்டார். இல்ல தாத்தா, அதுக்கப்புறம் தான் மேம் வந்து அந்த தாத்தாவை அடிச்சுட்டு என்ன காப்பாத்திட்டாங்களே என்றவள், ஏன் பாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுட்டு இருந்த நீங்க என்னோட வரல? ஆனா ஸ்கூல் எல்லாம் எங்க மேம் எப்பவும் எங்க கூட தான் இருப்பாங்க. நீங்க என் கூட இருந்திருந்தா அந்த தாத்தா என்ன தூக்கிட்டு போயிருப்பாரா என்று கேட்க ஜெகாவால் தலை நிமிர்த்த முடியவில்லை. முன்னாடியே எங்க மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் போன போதும் நீங்க சொன்னதால எங்க மேம் இத பத்தி என்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா? மா, நான் அவளை பெத்தவ. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு அசம்பாவிதமா இருக்கு. அது எப்படிமா என்கிட்ட இருந்து மறைக்க முடிச்சது உன்னால என்று வைஷ்வை வாரி அணைத்து கொண்டு சுஜி அழுகையினோட கேட்க ஜெகாவால் பதில் சொல்ல முடியவில்லை. சொல்லுங்கத்த, எங்க பொண்ணை பத்தி எப்படி எங்க கிட்ட இருந்து மறைப்பீங்க? இது மட்டும்தான் மறைச்சிங்களா இல்ல இன்னும் இருக்கா என்று சரவணன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கேட்க, இல்ல மாப்ள, இது மட்டும்தான். அது கூட இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என் பேத்தி மேல அவங்களோட பார்வையே வேறையா மாறிடும். குழந்தை மனசுல மத்தவங்களோட மாற்றமும் ஒதுக்கமும் விழுந்துடுச்சுன்னா அது என் பேத்தியை தானே பாதிக்கும். அது மத்தவங்களுக்கு. ஆனா நாங்க பெத்தவங்க ஏன் எங்க கிட்ட இருந்து மறைச்சிங்க? அது சுஜிமா, இந்த விஷயம் சம்பந்தி வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்துதான் மறைச்சிட்டேன். ஒருவேளை குழந்தைய அனுப்பாம போயிட்டாங்கன்னா அப்புறம் நீயும் இங்க வராம, அதனாலதான் எல்லாம் யோசிச்சு இந்த விஷயத்த மறைச்சிட்டேன். ஆனா இது தப்புதான் மாப்பிள்ள, மன்னிச்சிடுங்க என்று ஜெகா கை கூப்ப அம்பலவாணன் அவரை ஓங்கி அறைந்திருந்தார். எத்தனை பெரிய சம்பவம்! அதை இத்தனை வருடங்களாக தன்னிடமே மறைத்து அன்று பேத்தியின் முகம் வாடியிருப்பதை கண்டு அவர் கேட்ட கேள்விகளுக்கு எத்தனை பொய்களை சொல்லி பேத்தியிடம் பேச முற்பட்ட அவரிடமே மழுப்பி எப்போதும் தன்னோடு உறங்கும் பேத்தியை அன்று இரவு மட்டுமல்ல அடுத்து வந்த சில தினங்களுமே அவரிடம் ஏதேதோ கட்டுக்கதை சொல்லி பேத்தியை ராஜியின் அறையில் விட்டது என்று எத்தனை செய்திருக்கிறார். ஏண்டி அன்னைக்கே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல என்று சீரிய கணவரை கண்ணீருடன் பார்த்த ஜெகாவிடம் கனத்த மௌனம். அவதான் மறைச்சா, நீயே சொல்லல என்று ராஜியிடமும் சீரிய அம்பலவாணன் முகத்தில் அத்தனை ரௌத்திரம். என் பேத்தி மேலே ஒருத்த கை வச்சுட்டு இத்தனை வருஷம் நிம்மதியா நடமாடி இருக்கான்னா அதுக்கு காரணம் நீதான். சொல்லடி, எந்த நாய் அது என்று ஆவேசமாக கேட்க கன்னத்தை பிடித்திருந்த ஜெகாவின் உடலில் அப்பட்டமான நடுக்கம். திருமணமான இத்தனை வருடத்தில் முதல் முறை தன்னை கை நீட்டிய கணவனை அச்சத்தோடு பார்த்திருந்தவருக்கு வார்த்தை அளவில்லை. சொல்லுன்னு சொன்ன என்று அவர் கர்ஜிக்க ஜெகா இன்னுமே நடுங்கி போனார். மாமா வாங்க என்று ராகவன் அம்பலவாணனை இழுக்க, விடுங்க மாப்ள, சின்ன குழந்தைய நாசம் பண்ண நினைச்ச நாய பத்தி இவ அன்னைக்கே சொல்லியிருந்தா அவன் உயிரை எடுத்திருப்ப. ஆனா என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா அடுத்த நாள் முழுக்க வைஷுமாவை என் கண்ணிலேயே காட்டாம எனக்கே கண்கட்டு வித்த காட்டிருக்கா என்று மீண்டும் ஜெகாவை அடிக்க போக அவருக்கு குறுக்காக வந்து நின்ற வைஷ்ணவி, தாத்தா அதான் அன்னைக்கே தளிர் மேம் அந்த டெவில் கண்ணத்துல பலார்னு அடிச்சு பக்கத்துல இருந்த பூச்செடி எடுத்து தலையில அடிச்சு பிளட் வர வச்சுட்டாங்களே, அதுல அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா என்று சொல்ல அம்பலவாணனுக்கு அந்த நபர் யார் என்று பிடிபட்டது. ஆம், பார்ட்டியிலிருந்து வந்த அடுத்த நாள் ஸ்விம்மிங் பூல் அருகே தாக்கப்பட்டு மயங்கி கிடந்த அந்த முக்கிய புள்ளி குறித்த விவரம் அவருக்கு கிடைத்தது.
அப்போது அவர்கள் வட்டத்தில் ஏதோ தொழில் போட்டி காரணமாக இப்படி செய்திருப்பதாக வதந்தி பரவியதை தவிர அவர் உண்மையை சொல்லவில்லை. அன்று முழு போதையில் இருந்த நபருக்கு வைஷ்ணவி மட்டுமல்ல, தளிர் முகம் கூட கருத்தில் பதியவில்லை. இல்லையென்றால் அவனை அடித்து போட்டதற்கு இந்நேரம் தளிரை சும்மா விட்டிருக்க மாட்டார். யாரு உன்னை காப்பாத்தின வைஷு என்று ராகவன் கேட்க, தளிர் மேம் தான் அந்த டெவில் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாங்க சித்தா என்று சொல்ல அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி. பின்னே இத்தனை நாட்களில் ஒரு முறை கூட அவள் இந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் சொல்லவே இல்லையே. என்ன சொல்ற வைஷுமா? தளிர் அன்னைக்கு வந்திருந்ததா? நான் பார்க்கவே இல்லையே. நீங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மேம் வந்திருந்தாங்க தாத்தா. அந்த டெவில் கிட்ட இருந்து என்ன சேவ் பண்ணி பாட்டி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் மேம் எங்க போனாங்கன்னு நான் பார்க்கல. ஆம், பிறந்தநாள் கொண்டாடும் தருண் 2ஆம் வகுப்பில் இருந்தே தளிரிடம் டியூஷன் படிப்பவன். வைஷ்ணவி போலவே தளிர் மீது பித்தாகி இருப்பவனின் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் தளிர் தவறியதில்லை. அன்றும் அதே போல வந்திருந்தவள் குழந்தைகள் விளையாடுவதை பார்வையிட்டுக் கொண்டிருக்க ஒளிந்து விளையாடுவதற்கு வைஷ்ணவி உட்பட ஒரு கூட்டம் கிளம்பியது. அவர்களில் ஒரு சிலர் வீட்டின் பக்கவாட்டில் வீட்டினுள் என்று ஒளிந்து கொள்ள வைஷ்ணவி உட்பட 2 பெண்கள் வீட்டின் பின்புறம் சென்றிருந்தனர். தருணின் அன்னை தளிருக்கு கேக் மற்றும் சிற்றுண்டி கொடுத்து உபசரித்தவர் தன் மகன் குறித்து பேசிக் கொண்டிருக்க பின்புறம் சென்ற பிள்ளைகளில் 2 மட்டும் திரும்பி சுமார் 10 நிமிடங்கள் ஆகியும் வைஷ்ணவி திரும்பி வராததையும் அடுத்த ஆட்டத்தை பிள்ளைகள் தொடங்கிவிட்டதையும் கவனித்த தளிர் தருணின் அன்னையிடம், எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்று வைஷ்ணவியை தேடி சென்றவள் அக்கயவனிடம் இருந்து வைஷ்ணவியை காப்பாற்றி ஜெகாவிடம் கொடுத்திருந்தாள். அது வெளிச்சம் குறைவாக இருந்த இடம் என்பதாலும் ஜெகா இருந்த பதற்றத்தில் தளிரிடம் நடந்ததை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கண்ணீருடன் கைகூப்பிய ஜெகாவிற்கு மாஸ்க் அணிந்திருந்த தளிரின் முகம் அவர் மனதில் சரியாக பதியவில்லை. அவளுக்கு நன்றி தெரிவித்து பேத்தியின் உடை தலையை சரி செய்து அவள் முகத்தை கழுவி அழைத்து சென்றார். ஆனால் வைஷ்ணவி அவளை அடையாளம் கண்டு கொண்டார். அடுத்த நாள் இது பற்றி யாரிடமும் பேசக்கூடாது, இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததையே மறந்துவிட வேண்டும் என்று வைஷ்ணவியிடம் ராஜியும் ஜெகாவும் சொல்லிக் கொண்டிருந்த போது, பாட்டி நீங்க தேங்க்ஸ் சொன்னீங்களே, அவங்க என்னோட மேம் தான் என்று அவள் மூலமாக அன்று காப்பாற்றியது அவள் ஆசிரியை என்பதை தெரிந்து கொண்டதில் அவர் பயம் இன்னும் அதிகரித்தது. எக்காரணத்தை கொண்டும் ஆசிரியரிடம் மீண்டும் இதை பற்றி பேசக்கூடாது என்று வைஷுவை தயார் செய்து அனுப்பியிருந்தார். தளிர் ஜெகாவிற்கு கொடுத்த வாக்கின்படி அடுத்த வாரம் விடுமுறை முடிந்து வகுப்பிற்கு வந்திருந்த வைஷ்ணவியை தளிர் எதுவுமே கேட்டுக்கொள்ளவில்லை. பொதுவாக மாணவ மாணவிகளிடம் விளையாடும் போது குழுவாக சேர்ந்து விளையாட வேண்டும், புது இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும், பெற்றோரின் கண் பார்வையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தாள். இப்ப சொல்லுங்க பாட்டி, எங்க மேம் அந்த அங்கிள் அவங்களுக்கு தாலி கட்டினதை மறைச்சது தப்புனா நீங்க மறைச்சதும் தப்பு தானே? சீதா பாட்டி சொல்லி மேம் மறந்தது தப்புனா நீங்களும் ராஜி பாட்டியோ சொல்லி நான் மறந்ததும் தப்பு தானே என்று கேட்க யாரிடமும் பதில் இல்லை. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருந்தாதான் மத்தவங்க என்ன ஒமிட் பண்ண மாட்டாங்க, என்னோட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கன்னு நீங்க சொன்னதுக்காக தான் அந்த விஷயத்த மறந்துட்டு அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம விட்டுட்டேன். அதே மாதிரி தானே எங்க மேமும் சொல்லாம விட்டுருப்பாங்க. என்ன திட்டாத நீங்க எதுக்காக எங்க மேம மட்டும் திட்டுறீங்க? அம்மா எவ்வளோ அழுறாங்க, அப்பாவும் இந்த விஷயம் தெரிஞ்சு எவ்வளோ கோவப்படுறார். இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். என்னை மட்டும் எல்லாரும் சமாதானப்படுத்தி ஹக் பண்ணி அழுது என்ன செல்லம் கொஞ்சுறீங்க, ஆனா ஏன் மேம திட்டுறீங்க? நான் தப்பு இல்லைனா அவங்களும் தப்பு இல்லை தானே என்று கேட்க அண்ணாமலையின் முகத்தில் ஈ ஆடவில்லை. அவர் முன்னே சென்று நின்ற வைஷு, மேம் அந்த அங்கிள் பண்ண தப்ப உங்ககிட்ட இருந்து மறைச்சதால்தான் உங்களுக்கு மேம் மேல கோபம்னு சித்தி சொன்னாங்க பிக் தாத்தா. அப்போ நான் பிக் கேர்ள் ஆன பிறகு மேம் மாதிரியே எனக்கும் கல்யாணம் செய்யறப்போ அந்த தாத்தா பண்ண தப்ப சொல்லுவீங்க தானே? நீங்க சொல்லாம விட்டுட்டா அந்த கல்யாணத்துலயும் உங்களை மாதிரியே ஒரு தாத்தா இருந்து அவர் ஏன் இதை மறைச்சிங்கன்னு கோபப்படுவாரா என்று கேட்க அவரிடம் கனத்த அமைதி. அண்ணி மறைச்சது மறந்தது தப்புன்னு சொல்றீங்களே, இப்போ உங்க பேத்தி அவ கல்யாணத்துல அவளுக்கு நடந்த கொடுமைய மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணுவீங்களான்னு கேக்குறான். பதில் சொல்லுங்க தாத்தா என்ற நிவியிடம், அது எப்படி? ஏதோ ஒரு அயோக்கியனை செஞ்சதுக்கு என் பேத்தி எப்படி பிணையாக முடியும் என்று அண்ணாமலை கேட்க, அப்போ உங்க பேத்திக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா தாத்தா என்ற நிவியிடம் அத்தனை ஆவேசம். மாமாவை கல்யாணம் பண்ணிக்க விடாம மேமுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற நீங்க அந்த டெவில் தாத்தா பண்ணத அப்பா அம்மா கிட்ட மறைச்சு நடந்தத மறந்துட்ட எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வச்சிருக்கீங்க சொல்லுங்க தாத்து என்று கேட்ட அதே சமயம், சபாஷ்டா வைஷுக்குட்டி என்று உதயன் கரகோஷம் அனைவரின் பார்வையும் திருப்பியது. மாமா என்று அவனிடம் ஓடி செல்ல
அவளை தூக்கி ஒரு சுற்று சுற்றி இறக்கி முத்தமிட்டவன், நெத்தியடி கேள்வி கேட்ட. உனக்கு என்ன வேணும் சொல்லு தங்கம். மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வாங்கி கொடுக்கறேன். எல்லாரும் மேம் மேல கோபமா இருக்காங்க. அவங்க எனக்கு மாமியா வரமாட்டாங்கன்னு அன்னைக்கு சித்தி சொன்னாங்க. ப்ளீஸ் மாமா, எனக்கு மேம் மட்டும்தான் வேணும், வேற எதுவும் வேணாம். எப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்? மேம் என்னோட மாமியா எப்போ வருவாங்க என்று உதயை கட்டி கொண்டவளிடம் மெல்லிய விசும்பல்.